திமுகவில் பதவி பறிப்பு, தொகுதி பிரிப்பு, அணிகள் மறுசீரமைப்பு என மாஸ் திட்டத்தோடு களமிறங்குகிறார் ஸ்டாலின். கொள்கை கூட்டணி என்று கூறிக்கொண்டிருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பதவிக்காக கொள்ளை கூட்டணியாக மாறிவிட்டது. அவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க திமுக தலைமை தயாராகிவிட்டது. தலைமை முதல் கிளைக்கழகம் வரை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு என்னென்ன சீரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்பதை அடுத்த கட்ட பணியை துவங்கிவிட்டார் ஸ்டாலின். இது எதை நோக்கி செல்ல போகிறது? இது காலம் தாழ்த்தும் முயற்சியா அல்லது காலத்திற்கேற்ற மறுமலர்ச்சியா என்பதை முழுவதுமாக பார்க்கலாம். பாருங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. திமுகவின் கட்டமைப்பையே மாற்றி கட்டமைக்கும் பணியில் மாஸ் திட்டத்தோடு களமிறங்கி இருக்கிறார் ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி மற்றும் சபரீசன் ஆகியோர் இந்த திட்டங்களை செயல்படுத்தும் முனைப்போடு அறிவாலயம் ஹை ஸ்பீடில் சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஆட்சி அமைக்கும் பணியில் தடுமாறிக் கொண்டிருந்தது தாவேகா அரசு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகி சென்ற நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்தது திமுக. இன்னும் நிதானித்து என்ன செய்ய வேண்டும் இனி நாம் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலினும் திமுகவின் முன்னணியினரும் முடிவெடுத்ததன் அடிப்படையில் கள ஆய்வுகளை திமுக தலைவர் முன்னெடுத்தார். அந்த வகையில் இணைய வாயிலாகவும் மாவட்ட வாரியாகவும் பல்வேறு கருத்துக்கள் திமுக தலைமைக்கு வந்திருக்கிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் கட்சியில் ஏற்படும் என அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தாவேகா குதிரை பேரத்துடன் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை இழுப்பது போன்று திமுகவில் இருந்தும் இழுக்கப்படலாம் என்பதும், திமுக தாவேகாவின் எம்எல்ஏக்களை இழுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் திரைமறைவில் பல்வேறு நகர்வுகள் நடந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. இடைத்தேர்தல் 1-2 தொகுதிகளுக்கு அல்ல, இதுவரை 7 தொகுதிகள். தேர்தல் அறிவிக்கும் பொழுது அது 10ஆகவும் இருக்கும், 20ஆகவும் இருக்கும் என பல்வேறு திட்டங்களை இணைய வாயிலாக பரவி வருகிறது. எப்படி இருந்தாலும் இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தலாகத்தான் தமிழகத்தில் நடைபெற போகிறது. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் இருக்கும் கட்டமைப்பை வைத்தே உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலையும் சந்திக்கலாம் என திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் பட்டாளம் கூறி வருகிறது. ஆனால் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மொத்தமாக திமுகவில் களையெடுப்புகளும் கட்டமைப்பை மாற்றும் பணியும் நடத்தியே ஆக வேண்டும் என்று இவர்கள் ஒருபுறம் திட்டமிட்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் திமுகவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டுமே ஆனால் ஜென்சி மக்களும் தங்களுக்கும் இவ்வளவு சாதனைகள் செய்தும் மக்கள் ஏன் நம் பக்கம் வராமல் போனார்கள்? இந்த மாவட்ட செயலாளர்களும் நகர செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் இருந்து விட்டார்கள் என்பது உண்மையா? அவர்களை எல்லாம் எப்படி கையாளுவது? அப்படி பதவி பறிப்பு நடவடிக்கைகளோ அல்லது பதவி குறைப்பு பணிகளோ ஏற்பட்டால் இவர்கள் எல்லாம் தாவேகாவுக்கு செல்வார்களா அல்லது அதிமுகவின் பக்கம் செல்வார்களா என்ற பல்வேறு கணக்குகள் போட்டு பார்த்தாலும் இவர்களை எல்லாம் தாவேகா சேர்த்த தயாராக இருக்க போவது அல்ல. அதிமுகவில் சேரப்போவதும் அல்ல. இவர்கள் எல்லாம் திமுக என்ன பதவி கொடுத்தாலும் அதில் ஒட்டி கொண்டு இருப்பதற்குத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் மாற்றங்கள் எது செய்தாலும் தங்களுக்கான லாபி என்பது பல்வேறு வகைகளில் அறிவாலயத்தில் கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த மாவட்ட செயலாளர்களும் நகர செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் எப்படியும் அந்த தலைமையில் இருப்பவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். ஆதலால் அவர்களை வைத்து நாம் ஆட்டமாடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கட்சியில் கட்டமைப்பை மாற்றி கட்டமைக்கப்படாவிட்டால் உடன்பிறப்புகளே வரும் காலங்களில் தேர்தலை புறக்கணிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. ஏனென்றால் திமுகவில் குடும்பத்தில் இருப்பவர்களின் வாக்குகள் இன்று சிதறி இருக்கிறது. நிர்வாகிகளின் இல்லத்தில் இருப்பவர்களின் வாக்குகளும் சிதறி இருக்கிறது. இதையெல்லாம் மறுஆய்வு செய்து இதையெல்லாம் திமுக பக்கம் மீண்டும் கொண்டு வருவதற்கான பணிகளை திமுக தலைமை செய்தே ஆக வேண்டும். இந்த மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பேச்சை கேட்டு கடந்த தேர்தலில் சீட்டு கொடுத்ததும் அதனால் ஏற்பட்ட தோல்விகளும் திமுக தலைமைக்கு போதும். இனி கட்சியை காப்பாற்ற வேண்டுமே ஆனால் தாவேகா விஸ்வரூபமாக வளர்ந்திருக்கிறது. அவர்களிடம் ஒரு மாஸ் ஹீரோ தலைவராக இருக்கிறார். அதைவிட மேலாக பதவிக்காக திமுகவோடு ஒட்டி உறவாடி வந்த 14 வருட கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு நொடியில் அங்கு சென்று விட்டார்கள். இதெல்லாம் திமுகவுக்கு கிடைத்த லாபம். ஏனென்றால் பதவி ஆசையும் சீட்டு பேரமும் கொடுத்தவர்களை எல்லாம் கொள்கை கூட்டணி கட்சிகள் என்று ஏமாந்து விட்டோம் என்பதை
திமுக தலைமை இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறது. அதிலும் வைகோ போன்ற துரோகிகளை எல்லாம் திமுக அடையாளம் கண்டிருக்கிறது. திசை மாறி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவை அடையாளம் கண்டிருக்கிறது. காங்கிரசின் பச்சோந்தித்தனத்தை அடையாளம் கண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலை தடுமாறும் நிலையை அடையாளம் கண்டிருக்கிறது திமுக தலைமை. இனி இவர்களை நம்பி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மால் ஆளாகி நம்மால் கட்சியின் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு நம்மால் MP MLA பதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் இன்று அந்த பதவியோடு காப்பாற்றிய கட்சியை தாவேகாவுடன் பேரம் பேசி இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கொள்கை கூட்டணியே அல்ல, இவர்களெல்லாம் கொள்ளை கூட்டணி தலைவர்கள் என்பதை திமுக தலைமை அறிந்திருக்கிறது. அதனால் இனி வரும் காலங்களில் 234 தொகுதிகளிலும் திமுக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு அதற்கான கூட்டணி கட்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்பது குறித்து பல்வேறு முனைப்புகளை செய்து கொண்டிருந்த வேளையில்தான் இதை சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டிய வேலை வந்திருக்கிறது. திமுக தலைவர் லண்டன் செல்கிறார். அதனால் தொண்டர்கள் மீண்டும் சோர்ந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலும் மறுபடியும் கட்டமைக்கக்கூடிய திட்டங்களை ஆய்வு செய்து நாம் மாற்றலாம் என்று திமுக தலைமை நினைப்பதனால் திமுகவில் மறுசீரமைப்புக்கான ஒரு குழுவை நேற்று திமுக தலைவர் அறிவித்திருக்கிறார். இந்த குழுவானது ஒட்டுமொத்தமாக மாவட்ட அமைப்புகளை எப்படி சீரமைப்பது, சார்பு அணிகளை மறுசீரமைப்பது எப்படி, தேர்தல் பணிக்குழுவை கட்டமைப்பது எப்படி என்பது குறித்து பல்வேறு திட்டங்களோடு இவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து திமுக தலைவரிடம் ஆய்வறிக்கை கொடுக்க வேண்டிய பணியை நேற்று அறிவித்திருக்கிறது திமுக. இதெல்லாம் காலத்தை தாழ்த்தும் செயல் என ஒரு புறம் நினைத்திருந்தாலுமே கூட திமுக போன்ற மிகப்பெரிய கட்டமைப்புடன் இயங்கக்கூடிய கட்சியில் எந்த முடிவையும் உடனடியாக எடுக்க முடியாது. அதையெல்லாம் ஜனநாயக அடிப்படையில் தான் எடுக்க முடியும் என்பதை கடந்த காலங்களிலும் நிரூபித்திருக்கிறது திமுக, மற்ற கட்சிகளை போல் அல்லாமல். அதனால் இது ஒரு நல்ல செயல்பாடாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் இன்றைய நடைமுறையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை தான் இவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதுதான். இது உண்மையாக நடந்தால் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். இதில் வரும் 5ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன் செல்கிறார். அங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகனின் பட்டமளிப்பு விழா மற்றும் அவர் லண்டனில் அவ்வப்பொழுது உடல்நல பரிசோதனையும் செய்து கொண்டிருப்பார். அதற்கும் செல்வதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் என நமக்கு தெரிகிறது. இதையெல்லாம் முடித்துவிட்டு 15 நாட்களுக்கு பின் அவர் வந்தவுடன் இந்த குழு கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலோ இடைத்தேர்தலுக்கோ முன்பே திமுகவில் மறுசீரமைப்பு என்பது ஒட்டுமொத்தமாக நடைபெறும் என்பதும் அதில் முக்கிய வேண்டுகோளாக அறிவாலயத்திலும் முரசொலியிலும் இருந்து இந்த மறுசீரமைப்பு பணி தொடங்கிட வேண்டும் என்பதே திமுகவின் உடன்பிறப்புகளின் குரலாக இருக்கிறது. பார்க்கலாம் என்னென்ன மறுசீரமைப்பு பணிகளை திமுக தலைமை செய்ய போகிறது என்பதும் இது எந்த அளவுக்கு திமுகவின் உடன்பிறப்புகளின் குரலுக்கு செவிசாய்க்கிறது அறிவாலயம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.